Hello, hi everyone. So, welcome to a new episode. இந்த எபிசோட் வந்து இதை பற்றி தான் பேச போகிறோம். லைக் டைட்டில் பார்த்துருப்பீங்க, ப்ரோட்டீன் பற்றி பேச போகிறோம். பட் என்ன பேச போகிறேன் என்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து முன்னாடியே இது இப்படி பேசலாம் அப்படின்னு ஸ்ட்ரக்சர் பண்ணது, டீட்டெயிலாக எழுதி வச்சதெல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ஒர்க் காரணமாக வந்து என்னால் அதை பண்ண முடியலை. அப்படியே நான் பாட்டுக்கு பண்ணுவோன்னு சொல்லி அப்படியே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அண்ட் தேங்க்ஸ் டு ரோஹித், ரொம்ப நாளாக நான் இது பண்ணாதப்போ அப்போ ஏன் பண்ணுங்க சும்மா ஒரு 5 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்டு அந்த கேட்ட வார்த்தைக்காக இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரோஹித், கேட்டதுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ இனிமேல் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் என்னன்னு தெரில, ப்ரியாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகலாம். பட் ஸ்டில் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன கன்சிஸ்டன்சியோட இதை பண்ண பார்க்குறேன் நான். அதே மாதிரி ஒரு ஜென்ரல் ரெக்வஸ்ட்டும், பாட்காஸ்ட் கேட்குறீங்க அப்படின்னா, லைக் கேட்குறவங்க கம்மியான பேர் தான். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க கேட்டுட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸ்டில் நீங்கள் கேட்குறீங்க இல்லை ஏதாவது பர்டிகுலர் எபிசோட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே கொஞ்சம் ஸ்டோரியாக போட்டு டேக் பண்ணி விடுங்க. நிறைய நேரங்கள் நீங்கள் பர்சனலாக சென்ட் பண்ணாட்டி கூட ஒரு டேக் பண்ண ஒரு ஸ்டோரியை பார்த்து நிறைய பேர் அப்படியே என்ன உண்மையிலே இதெல்லாம் கேட்குறாங்க போல் அப்படின்னு நினச்சி கூட உள்ளே வரலாம். ஸோ அதனால் இது ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராவது புதுசாக இருக்கிறவங்களுக்கோ இல்லை வேறு யாராவது ஒருத்தவங்களுக்கு இது தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, அது வந்து ரீச் ஆகும். நம்ம டைரெக்டாக சொல்லாமலும் அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ இஸ் ஆல்ரெடி லிசனிங் அண்ட் ஷேரிங். ஸோ இதுவும் ஒரு ரெக்வஸ்ட்டாக பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். மொதல் விஷயம், லைக் ப்ரோட்டீன் ஸ்பெசிஃபிக்காக தான் இந்த எபிசோடு ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரோட்டீன் பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் சுற்றி ஓடிக்கிட்டு இருக்குது, என்னென்னலாம் என்கிட்ட பர்சனலாக கொஷினாக கேட்டிருக்காங்க, என்னென்னலாம் நான் ரீல்ஸோ ஏதாவது ஒரு ரேண்டம் போஸ்ட்டோ பார்த்துட்டு என்னடா இது இப்படி சொல்கிறான், என்னடா அது அப்படி சொல்கிறான் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்ச விஷயங்களும் சரி, ஜென்ரலாக இது இல்லாமல் இருக்கக்கூடிய சில ஓவர் ஹைப்பும் இருக்கும். அது முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் கவர் பண்ணுறேன். கண்டென்ட் எவ்வளோ லென்த்து போகும்னு எனக்கு தெரியாது. பட் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ரேண்டமாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனித்து கேளுங்க. புரியல அப்படின்னா ரிப்பீட் பண்ணி கேளுங்க. இல்லை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கிளியராக இல்லைங்க அந்த பார்ட் சொன்னீங்க பட் அந்த பார்ட் கிளியராக இல்லைன்னு நினச்சிங்கன்னா எனக்கு டேரெக்டாக பிங் பண்ணியே கேளுங்க இன்ஸ்டாகிராமில், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அதே மாதிரி புதுசாக கேட்குறவங்களுக்கு யாராவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என் பேர் வந்து ஜெகதீசன். நான் ஒரு சர்டிஃபைடு நியூட்ரிஷன் அண்ட் ஃபிட்னஸ் கோச். ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் இந்த எபிசோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சும்மா ரேண்டமாக ஒருத்தன் மைக் ஆன் பண்ணிச்சுட்டு பேசுகிறானா இல்லை அவனுக்கு அதை பேசுகிறதுக்கான ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் எவாலுவேட் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது கிராஸ் கொஷின்ஸ் இருந்தாலோ மறுப்பு தெரிவித்தாலும் தாராளமாக என்கிட்ட பேசுங்க. நம்ம என்ன ஏதுன்னு பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் விஷயம், இப்போ ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்து மேலே ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக வந்து ஒரு பாடி பில்டர் இல்லை ஜிம்முக்கு போகிறவங்க இவங்க மட்டும்தான் அதை பற்றி ஓரளவுக்கு டீட்டெயிலாக பேசிகிட்டு இருந்தாங்க. ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஜென்ரல் பப்ளிக் நடுவில் அது வர ஆரம்பிச்சது. ஆனாலும் அந்த அளவுக்கு இப்போ வந்து இந்த ஃபிட்னஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் சரி, அது ஓரளவுக்கு அதை ஆக்சுவலாக அப்ளை பண்ணி பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ஸ் அதை பற்றிலாம் தெரியும். ஆனால் வெளியில் இருக்காங்க தெரியுமா, இதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இது டோட்டலாக ஏலியனேட்டான ஒரு கான்செப்ட் தான். அது என்ன பெரிய இந்த ப்ரோட்டீன் அப்படி தான் நினைப்பாங்க. நிறைய நேரம் ப்ரோட்டீன் சொன்னீங்க அப்படின்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னடா எப்போ பாரு ப்ரோட்டீனுக்கிட்டு இருக்கேன் போடாண்டு அப்படின்னு சொல்லி இரிட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுவும் முக்கியமாக அந்த வயசான டாக்டர்ஸாக இருக்கட்டும், அவன் நியூட்ரிஷனிஸ்ட்டுன்னு சொல்லி சில வீடியோஸ்லாம் ரீல்ஸ்லாம் பார்த்தேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓவர் ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்க, டூ மச் ஆஃப் ப்ரோட்டீன், நம்ம சாப்பிட்ற பருப்பில் இல்லையா ப்ரோட்டீன், வடையில் இருக்க ப்ரோட்டீன், பொங்கல்லாம் ப்ரோட்டீன் இருக்குன்னெலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அரிசியில் கூட ப்ரோட்டீன் இருக்குங்க. பட் அதெல்லாம் கம்ப்ளீட் ப்ரோட்டீனான்றதை பார்க்கணும். ஸோ அதனால் நிறைய இடங்களில் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்கன்னு ஒரு கிளைம் இருக்குது, நிறைய இடங்களில் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சின்னு சொல்லி ஒரு கிளைம் இருக்குது. ப்ளஸ் எவ்வளோ ப்ரோட்டீன் தேவைன்ற ஒரு பெரிய கொஷினும் இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே இதில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம. மொதல் விஷயம், இந்த கம்ப்ளீட் ப்ரோட்டீன் ஒரு வார்த்தை சொன்னேன் தெரியுமா, முதல்ல அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அது என்னது அது கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படின்னு. இந்த கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, முதல்ல ப்ரோட்டீன்னா என்ன அதுதான். ஸோ ப்ரோட்டீன் என்ன, லைக் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் ப்ரோட்டீன், சரிங்களா. அதாவது அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கும் பொழுது ஒரு 20 அமினோ ஆசிட் இருக்குது.
அதில் எசென்ஷியல் நான் எசென்ஷியல்னு சொல்லி 2ஆக பிரிப்பாங்க. இப்போ எசென்ஷியல் அப்படின்னா வந்து அது வந்து நமக்கு தேவை, கம்பல்சரி உடம்புக்கு தேவை. நான் எசென்ஷியல் அப்படிங்கிறப்ப பிரச்சனை கிடையாது, லைக் அதெல்லாம் நம்ம பாடியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், அதை நம்ம கம்பல்சரி நம்ம ஃபுட்டு மூலமாகவோ எக்ஸ்டர்னல் சப்ளிமெண்ட் மூலமாகவோ வேறு ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையவே கிடையாது. அது வந்து நான் எசென்ஷியல் ஆயிரும். இப்போ இந்த எசென்ஷியல்னு சொல்லும்பொழுது எசென்ஷியலில் மொத்தம் 9 அமினோ ஆசிட்ஸ் வரும். இந்த 9 அமினோ ஆசிடுமே ஒரே ஃபுட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை கம்ப்ளீட் ப்ரோட்டீன்னு சொல்லுவாங்க. இப்போ ஏன் அதெல்லாம் ஒரே ஃபுட்டில் இருக்கணும்? இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ ஒரே ஃபுட்டில் இருக்குன்ற பட்சத்தில் அந்த ஃபுட்டுடைய எவாலுவேஷன் அப்போ இதில் எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்னா நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸி. இன்னொன்று, அந்த ஃபுட்டில் கம்ப்ளீட்டாக இல்லாத பட்சத்தில் நம்ம ஒரு ஃபுட்டில் எவ்வளோ எந்த அமினோ ஆசிட் இருக்குது, எந்த இது இருக்குது, இதில் 4 இருக்கா அதில் 5 இருக்கான்னு கணக்கு பண்ணி சேர்த்து இது பண்ணி அதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு தலைவலி. ஸோ அதனால தான் ஜென்ரலாக ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது சொல்லப்படக்கூடிய ஆக்சுவலான ஒரு மீனிங் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய, கம்ப்ளீட் அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது அதோடைய ஆக்சுவல் அர்த்தம். அது நிறைய நேரங்களில் அது இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறது கிடையாது, இப்போ நான் உட்பட அப்படி சொல்கிறது கிடையாது தான். பட் இதை லிசன் பண்ணுறீங்கன்னா அது தெரிஞ்சுக்கோங்க, வேறு யாராவது கேட்டாலும் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பருப்பு வகைகளோ, இந்த தாலோ, இந்த வடை, இந்த உளுந்தம்பருப்பு, இதிலெல்லாம் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், கம்ப்ளீட் ப்ரொஃபைல் இருந்தாலும் சில ஃபுட்டுடைய அப்சார்ப்ஷன் லெவல் கம்மியாக இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த இடத்துல தான் இந்த அனிமல் ப்ரோட்டீனும் பிளான்ட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிக்கிறோம். ஒன்றும் இல்லை, பிளான்ட் பேஸ்டு ஃபுட்ஸ்லேருந்து வரக்கூடியதை பிளான்ட் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம், அனிமல் பேஸ்டு ஃபுட்ஸ்லேருந்து வரக்கூடிய அனிமல் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டில் பொதுவாகவே அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன் அந்த ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட் அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பிளான்ட் பேஸ்டாக அனிமல் பேஸ்டாக அப்படின்ற இந்த 2 இடங்களில் எப்போவுமே வந்து அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன் தான் வந்து சுப்பீரியராக இருக்கும். சுப்பீரியருங்கவும் உடனே ஐயோ அப்போ அந்த ஒரு எஃபெக்டான விஷயங்கள் நம்மளால் பிளான்ட் பேஸ்டில் பண்ண முடியாதா அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுன்ற ஒரு தாட்டில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னா அனிமல் பேஸ்டான எல்லாமே, எக்ஸாம்பிளுக்கு இப்போ பால், தயிர், சீஸு, பன்னீர், இதுவும் அனிமல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனுமே நல்ல கம்ப்ளீட் ப்ரோட்டீன் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக. அது இல்லாமல்னா நமக்கு இந்த மீட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அதுவாக இருக்கட்டும். அப்புறம் வேறு பிளான்ட் பேஸ்டு அப்படின்னா என்னென்னா அந்த சோயா, டோஃபு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். ஸோ இப்படி கேட்டகரிஸ் இருக்குது. அப்புறம் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கம்ப்ளீட் அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் ஃபுட்ஸு கம்மி தான், முக்கியமாக அதுவும் பிளான்ட் பேஸ்டில். ஏன்னா நீங்கள் இப்போ அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீனில் அதிகமாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் எடுத்துக்கிறோன்னா சிக்கனில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் குவான்டிட்டி அதிகமாகவும் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்ஸோடைய குவான்டிட்டி கம்மியாகவும் இருக்கும், அதோடைய கேலரிஸ் ஓரளவு கண்ட்ரோல்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சிக்கன் உங்களுடைய ஃபுட்டில் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி கார்போஹைட்ரேட்காக ரைஸ் எடுத்துக்குவீங்க, ப்ரோட்டீனுக்காக சிக்கன் எடுத்துக்குவீங்க. அதில் கம்மியான அளவில் கார்ப்ஸ் அண்ட் ஃபேட்டி இருக்கிற பட்சத்தில் ஓவரால் கேலரி ஷூட்டப் ஆகாது. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு வெஜிடேரியனாவோ இல்லை வீகனாவோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டில் இந்த அப்சார்ப்ஷன் லெவல்ன்றதும் ஒரு கன்சிடரபிள் வேல்யூ வரும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ மில்க் பேஸ்டு ப்ராடக்ட்ஸும் சோயா ப்ராடக்ட்ஸ்க்கும் ஓரளவுக்கு ஹையர் அப்சார்ப்ஷன் லெவல் இருக்குது. அது இல்லாமல் இந்த பிளான்ட் பேஸ்டு இன்னும் இந்த லென்டில்ஸு, சன்னாவோ இல்லை நீங்கள் இந்த பருப்பு வகைகளோ இதில் இதோடைய அப்சார்ப்ஷன் லெவல் கம்மி. சில இதெல்லாம் வந்து 50 கிராம் கீழே, அந்த மாதிரி 50% கீழே அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதனால தான் என்ன பண்ணால் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக வெஜிடேரியன் வீகனாக இருக்கிறவங்க வந்து மில்க் பேஸ்டும் அதுக்கப்புறம் அந்த சோயா பேஸ்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த லென்டில்ஸ் இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இப்போ இதுலேயும் சில பேர் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீல்ஸ் எல்லாம் போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க, நீங்கள் சோயா சங்க்ஸ் எடுக்கிறீங்களா, அதோடைய அப்சார்ப்ஷன் லெவல் 80%, 70% போட்டு ஏதோ கால்குலேஷன்லாம் போட்டு காட்டுவாங்க. அப்போ நீங்கள் 25 கிராம் ப்ரோட்டீன் எடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் 15 தான் எடுக்கிறீங்க, மிச்சம் 10 உங்கள் உடம்பை அப்சர்வ் பண்ணாது அப்படின்னு ஒரு பயத்தை உருவாக்கி விடுவானுங்க. இந்த கால்குலேஷன்லாம் தேவையில்லாத ஒன்று. நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபுட் இருக்குது, அந்த ஃபுட்டுக்கு இத்தனை கிராமுக்கு இத்தனை ப்ரோட்டீன் இருக்குது, அதை நீங்கள் இப்போ நான் சொன்ன ஆர்டர் படி ஃபஸ்ட்டு மில்க் பேஸ்டும் அப்புறம் அப்புறம் சோயா ப்ராடக்ட்ஸு அதுக்கப்புறம் பிளான்ட் பேஸ்டாக வச்சுக்கிட்டு இந்த ஆர்டரில் கன்சியூம் பண்ணுற பட்சத்தில் என்ன ஃபுட்டுக்கு எந்த அளவு ப்ரோட்டீன் இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த தேவையில்லாத கால்குலேஷனு, இந்த மல்டிப்ளிகேஷன், மேக்ஸ் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஏன்னா இந்த ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாடியோட அப்சர்ப்ஷன் லெவல் பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அட் த சேம் டைம் இன்கேஸ் ஒருவேளை இந்த மாதிரி அப்சார்ப்ஷன் அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா முதல்ல பேசிக்காக அந்த ஃபுட்டுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்கிறாங்களோ அதை அச்சீவ் பண்ணுங்கள்.
அதை முடித்ததுக்கப்புறம் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 20% அதிகமாக கன்சியூம் பண்ணுங்கள். அப்போ இந்த அப்சார்ப்ஷன் ரேட்னால் மிஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டீன் வேல்யூவை உங்களால் மேனேஜ் பண்ணிட முடியும். பட் ப்ரோட்டீனை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. நான் கூட இருக்கக்கூடிய எல்லா வெஜிடேரியன் பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன்லேயும் கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட்ஸோடைய லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஓவரால் கேலரி ஷூட் அப் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வீகன் இதிலே சொல்லுவாங்க, வீகனாக இருந்து பாடி பில்ட் பண்ண முடியாதா? ஏன் முடியாது? தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு இருப்பான்ல. அதுவும் பண்ணலாம். என்னென்னா நீங்கள் இந்த கன்சிடரேஷன்லாம் இல்லாமல் பண்ண முடியாது. இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ட்ராபேக்ஸ் அஸ் வெல் அஸ் கொஞ்சம் நியூவான்சஸாக நீங்கள் சில விஷயங்களை கன்சிடர் பண்ணணும், சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணாதெல்லாம் சேர்த்து பண்ணி தான் பண்ண முடியும். நான் வெஜிடேரியன் மாதிரி அனிமல் பேஸ்டு ப்ரோட்டீன் மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உங்களால் பண்ணிட முடியாது. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் ப்ரோட்டீன் நீங்கள் ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். அந்த கம்ப்ளீட் ப்ரோட்டீனில் இருக்கக்கூடியதில் அனிமல் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வரும். இல்லை நீங்கள் அது ப்ரிஃபரன்ஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வெஜிடேரியனாக போகிறீங்கன்னா நீங்கள் மில்க் பேஸ்டும் சோயா ப்ராடக்ட்ஸ் பேஸ்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் வீகனாக தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து சோயா ப்ராடக்ட்ஸும் தென் பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் இந்த ஆர்டரு. இதில் மேக்ஸிமம் கம்ப்ளீட் அமினோ ஆசிட் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் கம்மி. ஸோ அந்த சாய்ஸஸ் எடுத்துகிட்டு அது போக மிச்சத்தை நீங்கள் அதர் ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் எந்த ஃபுட்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணாலும் ஓவரால் கேலரியை கணக்கில் வச்சுக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு. சரி, இப்போ ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல இந்த ப்ரோட்டீனை பற்றி அதிகமாக பேசுகிறது யாருன்னா ஜிம்முக்கு போகக்கூடிய ஒர்க் அவுட் பண்ணக்கூடியவங்க, பாடி பில்டிங்கு, இல்லை இந்த ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸு, அதாவது எக்ஸசைஸ் அப்படிங்கிற ஜோனுக்குள்ளே போகிறவங்க தான் அதிகமாக பேசுகிறாங்க. இன்னும் அதிகமாக கன்சியூம் பண்ணுறவங்க அவங்க தான் கன்சியூம் பண்ணவும் செய்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் ஒரு சிலர் பேசுகிறாங்க, நிறைய பேர் வந்து இதெல்லாம் அதிகமாக இதெல்லாம் கம்மி பண்ணணும் பேசுகிறாங்க. பட் பொதுவாக உடம்புக்கு ப்ரோட்டீன் தேவையா? ஏன் தேவையான்னு கேட்குறேன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, பொதுவாக இப்போ நம்மளுடைய ஃபுட் ஸ்டைலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய அளவில் என்ன இருக்க போது, சாதம் இருக்க போது, குழம்பு இருக்க போது, காய்கறி இருக்கும். காலையில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், இடியாப்பம், வீட்டில் அம்மா கோவமாக இருந்தாங்கன்னா உப்புமா. ஸோ இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா மேஜராக என்ன இருக்குது, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ஃபேட்ஸ் இருக்குது. ஏன்னா ஆயில் யூஸ் பண்ணுவோம், பட்டர் யூஸ் பண்ணுறோம். தென் ஃபுட்லேயே இருக்கக்கூடிய ஃபேட்டாக இருக்கலாம். நான் வெஜிடேரியன்னு பார்த்தோம்னா இப்போ எக்ஸு, சிக்கன், மட்டன், பீஃப், ஃபிஷ்ஷு இதெல்லாம் ஆப்ஷனலாக சாட்டர்டே ஆர் லைக் வீக்கெண்ட், சண்டே ஆர் எனி அதர் டே, வாரத்தில் ஒரு நாள் தான் மேக்ஸிமம் இருக்குது. இப்போது ஆல்ரெடி நம்மளுடைய யூஸ்வலான ஃபுட் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் லெவல் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அப்படிங்கிறப்ப பிரச்சனை வரல, நல்லா தான் இருக்கேன். எசென்ஷியலான ஒரு நியூட்ரியன் ப்ரோட்டீன்னு சொல்கிறீங்க. பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தா எங்கேயுமே இடிக்குதே. உண்மை தானே? நீங்கள் வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கல, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, உங்களை எல்லாரோட ஃபங்க்ஷன்ஸும் ப்ராப்பராக போய்கிட்டு இருக்குது. அப்போ எதுக்கு இந்த ப்ரோட்டீன் அப்படின்னா, முதல்ல பாடிக்கு ப்ரோட்டீன் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சது மசில் ஃபார்மேஷனுக்கு, நம்மளுடைய லீன் பாடி மாஸால் இருக்கக்கூடிய ஸ்கெல்டன் மசில்ஸ்க்கு, ஹார்ட் மசில்ஸ்க்கு, செல்ஸ்க்கு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு செல்ஸ்க்கும், தென் போன்ஸ்க்கு, நம்மளுடைய ஸ்கின்னுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு, இது எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் தான் ஹெல்ப் பண்ண போகுது. நீங்கள் மசில் ஃபார்மேஷன் சொன்னதுமே உடனே பாடி பில்டர்ஸை மனசில் வச்சுக்காதீங்க. ஐயோ அவ்வளோ பெரிய மசில், அவ்வளோ பெரிய ஷோல்டரா, அப்படிலாம் இல்லை. ரொம்ப ரொம்ப நார்மலாக பேசக்கூடிய நீங்களோ இல்லை கேட்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஜெண்டர், ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஏஜ், எல்லாருடைய உடம்புலையுமே வந்து மசில்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. சரி, தனுஷ் எடுத்துக்கோம். தனுஷ் அந்த 6 பேக்கு காட்டுற உடம்பை விட்டுருங்க. நார்மலாக இருக்கிற ஒரு உடம்புக்கு அந்த ஒரு லீனஸ் இருக்கக்கூடிய எல்லா பசங்களுக்குமே சொல்லிக்கிறேன், உங்கள் உடம்புலையுமே மசில்ஸ் இருக்குது. உங்களுக்குமே மசில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு? உங்கள் பாடி பண்ணக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டியுமே மசில் இன்டியூஸ் பண்ணுறதான். ஹேண்ட் மூமெண்ட்டாக இருக்கட்டும், உட்காந்துருக்கிறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், ஸ்டெப்ஸில் ஏறதா இருக்கட்டும். நிறைய பேர் படி ஏறுறது கால் வேலை, போன்ஸ்ன்னு நினச்சிட்ருக்காங்க. இல்லை, ஆக்சுவலி மசில்ஸ் கான்ட்ராக்ட் பண்ணி தான் நம்ம நடக்கிறோம். உங்களுடைய மசில்ஸ் வீக் ஆகும் பொழுது உங்களால் நடக்கிறது கஷ்டமாகும். ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா, மசில் அந்த லோடை நம்மளுடைய போன், நம்மளுடைய ஜாயிண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த நீ பெயின்லாம் வர்றது. ஸோ மசில் வீக்காக இருக்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான ஜாயின்ட் பெயின்ஸில் வந்து முடியறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இது யாருக்கு பார்க்கலாம் அப்படின்னா, ஓரளவுக்கு ஏஜ்டான பீப்புளுக்கு பார்க்கலாம். ஏன்னா யங் ஏஜில் இருக்கும்பொழுது மசில் லாஸ் கம்மியாக இருக்கும். உங்களுடைய வயசு கூட கூட மசில் லாஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனுடைய விளைவாக தான் ஏஜ் ஆகக்கூடியவங்களுக்கு முட்டி வலியோ, முதுகு வலியோ, கழுத்து வலி, ஷோல்டர் வலிகள் இதெல்லாம் நிறைய நடக்கும். ஸோ மசில் எல்லார் உடம்புக்குமே தேவை. அது வந்து
ஒரு ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு மசில்ஸ்லாம் அவ்வளோ வேணாம்ப்பா நினைக்காதீங்க. நல்லா ஒல்லியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, பாடி ஷேப் வேணும்னா மசில்ஸ் கண்டிப்பாக தேவை. ப்ரோட்டீனை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ப்ரோட்டீன் பற்றி பேசுனதுனால முதல்ல ப்ரோட்டீன் யார் யாருக்கெல்லாம் தேவை? ஃபஸ்ட்டு விஷயம், குழந்தைகளுக்கு தேவை. ஏன்னா ப்ரோட்டீன் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு எசென்ஷியலான ஒரு நியூட்ரிஷன். ஸோ சின்ன குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ க்ரோத்துக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப தேவை. குழந்தைகளுக்கு கம்பல்சரி ப்ரோட்டீன் தேவை. சரி, குழந்தைங்கள்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்தது யார்? ப்ரெக்னென்ட் விமென்ஸ். ஏன் அவங்களுக்கு அப்படின்னா, அவங்க உடம்புலையுமே ஒரு உயிர் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த க்ரோத்துக்குமே ப்ரோட்டீன் தேவை. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வெயிட் கெயின் பண்ணணும், அப்போ தான் குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு வெயிட்டை மட்டும் டார்கெட் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. சாப்பாடுலாம் சாப்பிடு, ஜூஸ் குடி, அது இது. தே வில் டார்கெட் ஒன்லி ஆன் த பாடி வெயிட், ஓவரால் பாடி வெயிட். ஆனால் நிறைய நேரங்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேலரி டென்ஸாக லைக் ஃப்ரூட்ஸு, நட்ஸு, டேட்ஸுன்னு சாப்பிட்டு ப்ரோட்டீன் அவாய்ட் பண்ணி விட்டுருவாங்க அப்படியே. அது என்ன ஆகுனா, பாடி ஃபேட்டாக தான் கெயின் அதிகமாக நடக்குமே தவிர ரொம்ப தேவைப்படக்கூடிய எசென்ஷியல் லீன் மாஸாக கெயின் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான லீன் ப்ரோட்டீன் சோர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, குழந்தையுடைய க்ரோத்தில் லீன் பாடி மாஸ் க்ரோத் நல்லபடியாக இருக்கும். அப்போ தான் அந்த அண்டர் வெயிட் அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க. வெயிட்டுன்னு எடுத்தோடனே ஜஸ்ட் வெயிட்டுன்னு மட்டும் பார்க்காதீங்க. பாடியில் போன் க்ரோத்துலேருந்து மசில் க்ரோத்துலேருந்து இதெல்லாம் இருக்கிறதா ரொம்ப முக்கியமே தவிர சும்மா வெயிட்டு கனெக்ட் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அப்போ ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் கெயின் பண்ணக்கூடிய வெயிட்டும் நல்ல கிராஜுவலாக ஹெல்த்தியான லெவலில் கெயின் பண்ணுவீங்க. உங்களோட க்ரோத்தோடு சேர்த்து அந்த குழந்தையுடைய க்ரோத்துமே நல்லபடியாக இருக்கும். ஜஸ்ட் சும்மா நீங்கள் மொத்தமாக ஓவரால் வெயிட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணால் அது அகெயின் என்ன ஆகும்னா, பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமாகும். யூஸ்வலாக தெரியும், தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன். லைக் ப்ரெக்னன்சி டைமிங்கில் விமனுடைய ஹார்மோன்ஸ் ரொம்ப பெரிய அளவில் சேஞ்சஸ்க்குள்ள ஆகும். அப்போ வந்து அவங்களுக்கு தைராய்டு, டயபெட்டிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். இப்போ இந்த டயபெட்டிக் இருக்கிற ரீசன்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப எக்ஸஸான வெயிட் கெயினாலையும் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். ஒன்று ஆல்ரெடி ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நடக்கும், இன்னொன்று நம்மளே இதுக்கு வழிவகுக்கிற மாதிரி ஒரு இனஃப் ப்ரோட்டீன் கொடுக்காம. ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியம். அடுத்தது இன்ஜுரி ஆனவங்களுக்கு, இப்போது ஆக்சிடெண்ட் ஆகியோ இல்லை ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்னாலேயோ இன்ஜுரி ஆனவங்க, லேபர் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு, ஏன்னா அவங்க பெரிய அளவில் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் கோத்ரூ பண்ணுவாங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து ப்ரோட்டீன் தேவை. கடைசியில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ப்ரோட்டீன் தேவை, அவ்வளோதான். ஸோ நீங்கள் இவங்களுக்கு தான் தேவை அவங்களுக்கு தான் தேவை நிறுத்த வேண்டியதில்லை. ஆனால் இது ஆக்சுவலாக யார் ரொம்ப அப்சஸ்டாக இருப்பாங்க அப்படின்னா, பாடி பில்டர்ஸ் தான். அவங்களுக்கு தான் வந்து ப்ரோட்டீன் இருப்பாங்க. காரணம் வந்து அவங்களுடைய கெயின்ஸை வந்து அவங்க லூஸ் பண்ணக்கூடாது, அவங்களுடைய லைஃப் அதை டிபெண்ட் பண்ணது. லைஃப்னு சொல்லும்பொழுது அவங்களுடைய ப்ரொஃபஷன் அது தான். ஸோ அவங்களுடைய ஒர்க் அது தான், அதை வச்சு தான் அவங்க ஏர்ன் பண்ண போகிறாங்க. அவங்க பேஷனட்டாக அதுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ சின்ன சின்ன எரர்ஸை கூட அவங்க அவாய்ட் பண்ணக்கூடாதுன்ற காரணத்துக்காக அவங்க அந்த ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க. எஸ்டிமேட்டட் பாடி ரெக்குயர்மெண்ட்டை விட ரொம்ப அதிகமாகவும் எடுப்பாங்க. ஸோ அங்கேருந்து தான் நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ரோட்டீன் இவ்வளோவா அப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறதுன்னு தோணும். நிறைய நேரங்களில் ஐயோ இவ்வளோதான் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனும் நிறைய இடத்துல வருது. சரி, இப்போ ப்ரோட்டீனுடைய ரெக்குயர்மெண்ட் வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ப்ரோட்டீனுடைய ரெக்குயர்டு வேல்யூ முதல்ல டாக்டர்ஸுடைய டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குது? டாக்டர்ஸுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது 0.8 கிராம்ஸ் பெர் கேஜி ஆஃப் பாடி வெயிட். அதாவது இப்போ ஒரு 100 கேஜி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா 0.8 அப்படிங்கிறப்போ 80 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தேவை அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இது யாருக்காக? ட்ரெயின் பண்ணாத இண்டிவிஜுவல்ஸ், ஜென்ரலாக இருக்கிற எல்லாருக்குமே. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 80% பாப்புலேஷனுக்குமே சொல்லலாமே. ஏன்னா ட்ரெயின் பண்ணுறவங்க அப்படின்றவங்க ரொம்ப கம்மியான பேர் தான், எக்ஸசைஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களோ. அப்போ 100 கிலோ இருக்கக்கூடியவர் ஒரு 80 கிலோ ப்ரோட்டீன் எடுக்கணும், 80 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீ ஒரு 70 கிலோ இருக்கீங்க அப்படின்னா நீ ஒரு 56 கிராம் ப்ரோட்டீனாவது நீங்கள் எடுத்தாகணும். 56 கிராம் ப்ரோட்டீன்றதுக்கு எவ்வளோ ஃபுட்டுன்னு சொன்னாலும் நிறைய பேர் பயந்துருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எடுக்கிறது இல்லை, அதனால தான் நம்ம டெஃபிஷியன்ட்னு சொல்கிறோமே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. ஸோ நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் இந்த லெவலில் இருக்கிறப்ப நம்ம எக்ஸஸ் ப்ரோட்டீன் எடுக்கிறோன்னு எந்த இடத்துலையுமே நம்மளால் சொல்லிட முடியாது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாடி வெயிட், இது வந்து நான் இனிஷியலாக சொன்னது அன்ட்ரைன்ட் பீப்புள்ஸ்க்காக, இது விட்டுரும். அடுத்து ப்ரோட்டீனை வந்து பாடி வெயிட்டுக்கு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ முதல்ல சொன்னது பாடி வெயிட்டு தான். இப்போ இதில் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐடியல் பாடி வெயிட்டுக்கு எடுங்கம்பாங்க. இந்த ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. இதுதான் உங்களுடைய ஐடியல் பாடி வெயிட்டுன்னு சொல்லி இந்த
ஹைட்டை வச்சு போடக்கூடியது வந்து நாட் அவ்வளோ எக்ஸாக்டான ஒரு இது கிடையாது. ஏன்னா ஐடியல் பாடி வெயிட்டில் இருக்கக்கூடியவங்களும் அன்ஹெல்தியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால் ஐடியல் பாடி வெயிட்டுக்கு எடுங்க, நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஐடியல் பாடி வெயிட்டுக்காக எடுங்க அப்படின்னு சொல்லி, இல்லை உங்களுடைய டார்கெட் கோலுக்காக எடுங்க அப்படின்றது தப்பு. ஸோ அதுக்கு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது யூடியூப் வீடியோஸ் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, இப்போ ஆக்சுவலி இது எங்கள் வீட்லேயுமே நடந்தது தான். எப்போ பாரு ப்ரோட்டீன்கிறியா, அதில் இரும்பு சத்து இருக்கா, விட்டமின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. நம்மளோட குடும்பத்தில் விட்டமின்ஸ் மினரல்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ், என் ஃபைபருக்கு இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கூட ப்ரோட்டீன்ஸ்க்கு கிடையாது தான். இந்த கேள்வி ரொம்ப நிறைய பேர்த்துக்கு போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் இது எல்லோரும் சந்திக்கிறதா, நானும் அதெல்லாம் கேள்விப்பட்டதான். அதனால் இப்படிலாம் கேட்டாங்கன்னா, ஐயோ என்ன இப்படி கேட்குறாங்களே இப்படி யோசிக்காதீங்க. சரி, அவங்களுக்கு தெரியாது, அதனால் பட் நீங்கள் எஜுகேட்டடாக இருக்கிறது நல்லது. ஓகே, சரி. இப்போ எஜுகேட்டடாக இருக்கிறது நல்லதுன்னு சொன்னதுனால இன்னொரு விஷயம், ICMR டயட்ரி கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தது. அது நிறைய பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். போன வருஷம் வந்துச்சு அது. சரிங்களா, போன வருஷம் எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதமும் ஏதோ வந்துச்சு. வந்தப்போ வந்து ஒரு கலவரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறவங்களா இருக்கட்டும், இந்த யூடியூப்பில் ஒன்றும் தெரியாதவங்களா இருக்கட்டும், ரேண்டம் வீடியோ போடுற ஆளுலாம் அதை எடுத்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் என்ன ஆக்சுவலி ICMR கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலான டயட்ரி கைட்லைன்ஸ். உங்களுடைய ஃபுட் எப்படி இருக்கணும், உங்களுடைய என்னென்ன மாதிரியான நியூட்ரிஷன்ஸ் தேவைப்படுது, என்ன மாதிரியான ஃபுட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும், எதை ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வைக்கணும், செகண்ட் ப்ரியாரிட்டி வைக்கணும், அந்த ஃபுட் பிளேட் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான ஜென்ரல் கைட்லைன்ஸ் ஃபார் இந்தியன் பீப்புள்ஸ். இதை வந்து டாக்டர்ஸ் கவுன்சில் மாதிரி ஒருத்தவங்க அரேஞ்ச் பண்ணி பண்ணுவாங்க. அதில் அதை ரிப்பீட்டடாக அப்டேட் பண்ணுவாங்க. இது கடைசி எப்போ வந்துச்சுன்னா 2011 வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் கழித்து போன வருஷம் தான் வந்து இவங்க அப்டேட்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்டேட் வந்து ரொம்ப லாங் டேர்ம் எடுத்துக்குது. இப்போ லேட்டஸ்ட்டு ரிசர்ச் அலைன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த கைட்லைன்ஸு பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அப்ளிகபிள் ஆனது. நாட் ஜஸ்ட் ஃபார் இண்டிவிஜுவல் ஹூ கேன் டூ சர்டன் திங்ஸ் அப்படி கிடையாது. இருக்கிறவங்களும் இல்லாதவங்களும் செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டீட்டெயில்டு ICMR கைட்லைன்ஸ் பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. ஆனால் ப்ரோட்டீனை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அவங்க ஓவரால் உங்களுடைய ஃபுட் ரெக்குயர்மெண்ட்டில் 20% ப்ரோட்டீன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஓவரால் ஃபுட் டயட் எவ்வளவு? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2000 கேலரின்றது ஒரு ஆவரேஜ் இண்டிவிஜுவலுடைய மெயின்டெனன்ஸ் கேலரின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு எஸ்டிமேட்டு தான். அதில் 20% எவ்வளோ வரும்? எவ்வளோப்பா? ஸோ இப்போ 2000 கேலரிக்கு 20% வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 400 கேலரிஸ் வந்து நம்ம ப்ரோட்டீனுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ 400 கேலரிஸ்னால் லைக் ப்ரோட்டீன் வந்து 4 கேலரிஸ் ஒவ்வொரு கிராமு. 400/4 போட்டால் 100 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அவனுடைய அப்டேட்டட் ரெக்குயர்மெண்ட்லேயே 100 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்கணுங்கிறானுங்க. நான் ஒரு 2000 கேலரி டயட்டுக்கு சொல்கிறேன். சரி, அதுவுமே அதிகம் தான். அதையுமே யாரும் சாப்பிட்றது கிடையாது. ஸோ சுற்றி பார்த்தோம் அப்படின்னா அதை விட இதுவே நான் இப்போ பர்சன்டேஜ் கணக்கே நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் ரேண்டமாக போட்டு பார்த்தா அந்த பர்சன்டேஜ் கணக்கை கூட யாரும் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுதான் ஒரு சோகமான ஒரு விஷயம். சரி, இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அப்டேட்டட் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்போ ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1.3 to 1.8 கிராம்ஸ் பெர் கிலோகிராம் ஆஃப் பாடி வெயிட். இதுலேயும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 1.5 to 2.2 கிராம்ஸ் பெர் கிலோகிராம் ஆஃப் பாடி வெயிட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுலேயுமே சேஃபஸ்ட் லெவல் லைக் அப்படின்னா 3 கிராம்ஸ் பெர் கிலோகிராம் ஆஃப் பாடி வெயிட்டுங்கிறாங்க. ஒரு 100 kg இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் 300 கிராம்ஸ் வரைக்கும் போகலான்றது சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரிசர்ச்சில் அவங்க வேரியஸ் சர்க்கம்ஸ்டான்சஸில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்ச அவுட்புட். சரிங்களா? ஸோ அப்போ ரேஞ்ச் பாருங்கள், ஒரு 1.3 1.8 போகலாங்கிறாங்க. இன்னொன்று 1.5 2.2 வரைக்கும் போகலாம். ஹையஸ்ட்டாக 3 கிராம்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி அது சேஃபஸ்ட் லெவல்னு ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. சரி, இது வந்து ப்ரூஃப் பண்ணது. நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போமே. 100 கிலோ இருக்கிற ஆள் 3 டைம்ஸ்ன்றப்போ 300 கிராம் ப்ரோட்டீன் எடு அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய யூஸ்வலான ஹேபிட்டில் அது என்ன ப்ராக்டிக்கலி பாசிபிளாக அது முடியவே முடியாது தான். ப்ளஸ் பாடி வெயிட் 100 kgன்னு சொல்கிறேன். இப்போ 100 kg இருக்கக்கூடிய எல்லாருமே அந்தளவுக்கு மஸ்குலர் பில்டாக இருக்க போகிறது கிடையாது. நிறைய பேர் வந்து ஓவர் வெயிட்டாகவும் ஹை பாடி ஃபேட் பர்சன்டேஜும் ஒபிஸாகவும் இருக்க போகிறாங்க. அவங்கள அவ்வளோ ப்ரோட்டீன் எடுங்கன்னு சொல்கிறதுல எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப என்ன தான் ரிசர்ச் சொல்லுதுன்னு சொன்னாலுமே அது ஒரு ஸ்டூப்பிடான சஜஷனாக தான் நான் சொல்லுவேன். ஸ்டூப்பிடா? அப்போ ரிசர்ச் நீ ஸ்டூப்பிட்னு சொல்லியா? இல்லை. ஒரு ரிசர்ச்
ஒன்று கொடுக்கக்கூடிய அவுட்புட் வேறு, நம்ம ப்ராக்டிக்கலாக அதை எடுத்து அப்ளை பண்ணுறதுங்கிறது வேறு. இந்த விஷயம் இருக்குது. ரிசர்ச்சை மட்டும் அப்படியே படிச்சுட்டு ஒப்பிக்கிறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஒரு கோச்சாகவும் சரி, ஒரு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் நீங்கள் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியுங்கிறது பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது மேலே நான் சொன்னேனே ப்ரோட்டீன் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு, செல்ஸ்லேருந்து, போன்லேருந்து, மசில்ஸ்லேருந்து எல்லாமே. இது எல்லாமே லீன் பாடி மாஸ் சம்மந்தப்பட்டது. அது என்ன லீன் பாடி மாஸ்? நான் ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கேன். நம்ம உடம்புல கொழுப்புகள் இல்லாத மற்ற எல்லாமே லீன் பாடி மாஸ் தான். நம்மளுடைய ஆர்கன்ஸ்லேருந்து கண் எல்லாமே லீன் மாஸ் தான். அப்போ ப்ரோட்டீன் அதுக்கு பயன்படுது. ஸோ என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷனாக உங்களுடைய லீன் பாடி மாஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரோட்டீன் எடுக்கிறது வந்து நல்லதுன்னு சொல்லுவேன் நான். ஸோ என்னதான் மேலே வந்து நிறைய கால்குலேஷன்ஸ் கொடுத்துருந்தாலுமே வந்து பாடி வெயிட்டை வச்சு கன்சிடர் பண்ணுறது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம்தான். ஏன்னா நிறைய பேர் ஹை பாடி ஃபேட் பர்சன்டேஜில் இருக்கும் பொழுது அது வந்து சூட்டபுளாக இருக்காது. ஈவன் நியூட்ரிஷன் பிரமிட்னு சொல்லி ஒரு புக் ஒன்று இருக்குது. எரிக் ஹெல்ம்ஸ் அப்படின்றவர் எழுதியிருப்பார். இன்னொரு 2 ப்ராப்பர் ரிசர்ச் சயின்டிஸ்டோடு எழுதியிருப்பார். ப்ளஸ் அவங்க சும்மா சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது, ப்ராப்பர் நேச்சுரல் பாடி பில்டிங் பண்ணக்கூடிய அத்லெட்ஸ் அவங்க, அண்ட் கோச் கூட. அவங்க புக்லேயுமே பாடி வெயிட்டுக்காக தான் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை ஒரு கொஷினாக கேட்டிருப்பாங்க. நீங்கள் பாடி வெயிட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுறீங்க, பட் நான் என்னுடைய பாடி வந்து ரொம்ப ஹை ஒபீஸ்டான ஒரு பர்சன், நான் பாடி வெயிட்டுக்கு ப்ரோட்டீன் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா அது ரொம்ப ஹையராக வருது, ப்ராக்டிக்கலாக என்னால் அதை எடுத்துக்க முடியலன்னு சொன்ன ஒரு கொஷினுக்கு அவங்க என்ன அட்ரஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆமாம் அது தப்பு தான், அது ஒரு ஹெல்தி பாடி ஃபேட் பர்சன்டேஜில் இருக்கிறவங்களுக்கு. பட் நீங்கள் ரொம்ப ஒபீஸ் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா உங்களுடைய லீன் பாடி மாஸ்க்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நானும் அதான் சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுடைய லீன் பாடி மாஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு செடென்ட்ரிக்காக எந்த வேலையும் பண்ணாமல் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய லீன் பாடி மாஸ்க்கு 1 to 1.2 grams பெர் கேஜி ஆஃப் லீன் பாடி மாஸ். ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா 1.6 2.4 வரைக்கும் போகலாம். இதுவே ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மசில் பில்டிங் ப்ராசஸில் இருக்கீங்க, ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஃபேட் லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா 2.2 3 grams வரைக்கும் நீங்கள் போகலாம். ஸோ இதுதான் கேட்டகரிஸ், நீங்கள் நோட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. செடென்ட்ரிக்னா 1 to 1.2, ஆக்டிவ்னா 1.6 to 2.4, மசில் பில்டிங் ஒரு ஃபேட் லாஸ் ஃபேஸில் இருக்குன்னா ஒரு 2.2 3. ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ கால்குலேஷன் போட்டாச்சு சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே, என்னுடைய லீன் பாடி மாஸ் வந்து ஒரு 60 கிலோ இருக்குது. ஸோ நான் 60 கிலோ இருக்கக்கூடிய இப்போ நான் ஃபேட் லாஸ் ஃபேஸில் இருக்கேன்னா இன்ட்டு 2.2 போடும்பொழுது எனக்கு ஒரு 132 grams ப்ரோட்டீன் தேவைப்படுது. சரி, ஆனால் ப்ராக்டிக்கலாக என்னால் எடுக்க முடியல, நான் என்ன பண்ணுறது? நிறைய பேர்னால் இதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் போகிறவங்க, அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போகிற சுச்சுவேஷன் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கே தவிர, இந்த கால்குலேஷனில் ஓரளவுக்கு நிறைய அவேராக தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது? என்னால் என்னுடைய ப்ரோட்டீன் இன்டேக்கை ஃபில் பண்ண முடியல. அப்போ இப்போ என்னுடைய எஸ்டிமேட்டே போட்டேனே, 60 kg லீன் பாடி மாஸ் இருக்கிற எனக்கு 132 grams தேவைப்படுது. பட் என்னால் முடியல. மினிமம் 1 gram per லீன் பாடி மாஸ், அதாவது 60 கிலோ லீன் பாடி மாஸ் இருக்கக்கூடிய நான் 60 கிலோ ப்ரோட்டீனாவது நான் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 60 கிலோங்கிறது கிட்டத்தட்ட 50% அண்ட் பிலோ தான். அப்போ அட்லீஸ்ட் அதை நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும். உங்களால் எந்த அளவுக்கு அதை ஃபில் பண்ண முடியுது, எந்த அளவுக்கு ஒரு 60 grams ப்ரோட்டீன் மீட் பண்ண முடியுது, ஒரு 60ன்றதை ஓரளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, எந்த பர்டிகுலர் ஃபுட்ஸை உங்களால் ஒரு 60 grams நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்களோ அதோடைய குவான்டிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 70 போங்க, 80 போங்க, அப்படியே ஸ்லோவாக பில்டப் பண்ணி உங்களுடைய லெவல் அச்சீவ் பண்ண முடிஞ்சால் அச்சீவ் பண்ணுங்கள். இல்லை முடியலையா, என்னால் 70 gram தான் எடுக்க முடியுது, 80 gram தான் எடுக்க முடியுதுன்னா பரவாயில்ல, நீங்கள் ஒன்றுமே எடுக்காமல் இருக்கிறதுக்கு அந்த மினிமம் லெவல் ஆஃப் ப்ரோட்டீன் இன்டேக்கே போதுமானது. ஸோ அதனால் கால்குலேஷன்ஸ் எல்லாமே தெரியும், பட் என்னால் அச்சீவ் பண்ண முடியலன்னு நினச்சிங்கன்னா இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1 gram per லீன் பாடி மாஸ் அந்த ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் கில்ட்டாக இல்லை இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. சரி, இப்போ ப்ரோட்டீன் சொல்லி இவ்வளோலாம் வந்துருச்சுல்ல, அதுக்கு ஈக்குவலாக ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்ஸ்னு எக்கச்சக்கம் வந்து நிற்கிது. அது ஒரு பக்கம். ஏன்னா இப்போ அமுல் வந்து நல்லா தெளிவான ஆள், தனியாக ப்ரோட்டீன் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கேட்டகிரி போட்டு அதுக்குள்ளே வே ப்ரோட்டீன்லேருந்து பன்னீர்லேருந்து பாலுலேருந்து லஸ்ஸி அடித்து தாக்குறேன். அவன் வந்து மார்க்கெட்டை புரிஞ்சு வச்சுருக்கேன். இவன் மட்டும்னா இப்போ இந்த மில்கி மிஸ்ட்லேருந்து கூட ஹை ப்ரோட்டீன் பன்னீர்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் நிறைய வரும். ஆனால் என்னுடைய ஜென்ரல் சஜஷன் எப்போவுமே ஃபுட்டுலேருந்து எடுக்க பாருங்கள். உங்களால் ஃபுட்டுலேருந்து அதை எடுக்க முடியுது, அதை நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா குட். அதே மாதிரி
நான் வே ப்ரோட்டீன் எடுக்கலாமா? எப்போ நான் வே ப்ரோட்டீன் எடுக்கணும்? இந்த கொஷின் எப்போ வேணாலும் எடுக்கலாம். ஆனால் வே ப்ரோட்டீன் அப்படிங்கிறது மட்டும் அந்த இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறது கிடையாது. அதை மட்டும் எடுத்தால் போதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வரப்போகிறது கிடையாது. அதனால தான் யார் என்கிட்ட வந்து வே ப்ரோட்டீன் எடுக்கலாமா ப்ரோன்னு கேட்டால், உங்கள் ஃபுட்லேருந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னு கேட்பேன். ஃபுட்லேருந்து நீங்கள் எதுவுமே எடுக்காதீங்க, ஃபுட்லேருந்து எதுவுமே நான் எடுக்கிறது இல்லைன்னு சொன்னாங்கன்னா, அப்போ நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிடுவேன். ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம்மளால் ஃபுட்லேருந்து எடுக்க முடியல, சரி இப்போ வே ப்ரோட்டீன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்துடும், இல்லை நம்ம இது பண்ணிடலாம், மேட்ச் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது அப்படி மேட்ச் ஆகாது. 25 கிராம் ப்ரோட்டீன் ஃபுட்டுலேருந்து எடுத்தாலும், இதே 25 கிராம் ப்ரோட்டீன் வே ப்ரோட்டீன்லேருந்து எடுத்தாலும் ரெண்டுமே ஒன்று தானே தவிர, வே ப்ரோட்டீன் பெருசாக சுப்பீரியரெலாம் இருக்க போகிறது கிடையாது. 25 கிராம்ஸ் ஆஃப் வேவே போதும்டா, இந்த ஃபுட்டில் இருக்கிறதுக்கு டபுள் மடங்கு காம்பன்சேட் பண்ணிடும், அந்த மாதிரிலாம் அது ஒன்றுமே பண்ணாது. அது நார்மல், அது ஒரு கன்வீனியன்ஸ், அது ஒரு லக்ஸுரின்னே சொல்லலாம். ஒரு பெரிய அளவில் இது பண்ண முடியாதவங்களுக்கு அது ஒரு ஆப்ஷனாக இருக்குது. நிறைய ஓரளவுக்கு ஏஜ்டான பீப்புள்ஸ் கூட நீங்கள் வே ப்ரோட்டீன் தாராளமாக கொடுக்கலாம், ஈஸிலி டைஜஸ்டபிள், அது ஒரு மில்க் ப்ராடக்ட் தான், சொன்னால் அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் ஹை ப்ரோட்டீன் இருக்குன்ற காரணத்துக்காகவே நீங்கள் ஒரு ஃபுட்டை கன்சிடர் பண்ணணும் அப்படியே கன்சிடர் பண்ணாதீங்க. அந்த மிஸ் ஆகிற கேப்புக்காக வேணால் கன்சிடர் பண்ணுங்கள். ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது ஃபுட்டு ஸ்டைலில் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க, என்னால் சமைக்க முடியாது, நான் வெளியில் சாப்பிட்றது தான் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறது? வெளியில் சாப்பிட்ற சாப்பாடில் சேஞ்சஸ் பண்ண பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு கடையில் சாப்பிடும் பொழுது முட்டை இருக்கிற மாதிரியோ, சிக்கன் இருக்கிற மாதிரியோ, பன்னீர் இருக்கிற மாதிரியோ, இல்லை கடையில் ஒன்றும் இல்லை, இப்போ சிக்கன் ரைஸ் கொடுங்கன்னு சொல்கிறப்ப, அண்ணே எண்ணெய் கம்மியாக ஊற்றி சிக்கன் போடுங்கன்னு சொல்லுங்கள், அண்ணே எக்ஸ்ட்ரா ஒரு 2 முட்டை போடுங்கன்னு சொல்லுங்கள். சரி, இப்படி தான் நம்ம பண்ண முடியும். இப்போ முட்டை பரோட்டா தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா, அண்ணே எண்ணெயை குறைச்சிக்கங்க, பரோட்டா 2 பரோட்டானா அண்ணே 1 பரோட்டா கம்மி பண்ணுங்கள். இந்த மாதிரி தான். எந்த அளவுக்கு நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு நம்மளால் சேஞ்சஸ் பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். இல்லை ஒரு கெட்டில் வாங்க முடியும், ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி உங்களால் முட்டை மட்டும் பாயில் பண்ண முடியுதுன்னா எக்கை பாயில் பண்ணுங்கள், பாயில் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ உங்களால் எந்த ஆப்ஷன்ஸ் பண்ண முடியுதோ அதில் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு பர்ஃபெக்ட் சுச்சுவேஷன், ஒரு கரெக்டான டைம் அமைகிறதுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னா அது அமையவே அமையாது. ஜஸ்ட் லைக் நான் எப்படி பாட்காஸ்ட் பேசுகிறதுக்குன்னு ஒரு டைம் அமையும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேனே, உட்காந்து 1 மாதம் முடிஞ்சு போச்சு, அமையவே இல்லை. சரி எடுத்து பேசுவோன்னு பார்த்தேன், நான் பாட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல். அதனால் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கெலாம் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன், அவ்வளோதான் நோட் பண்ணி வச்சேன். ஸோ ஓரளவுக்கு ப்ரோட்டீனை பற்றி தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸும் சரி, ப்ரோட்டீனை பற்றின பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஓரளவுக்கு கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வந்து ஃபைனலாக சம்மரியாகவே சொல்லிடுறேனே, ப்ரோட்டீன் வந்து உங்களுடைய உடம்புக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேக்ரோஸ். இப்போ எவனா வந்து அது தேவையா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அவனுக்கு ஒன்றுமே தெரியாதனால தான் ப்ரோட்டீன்லாம் தேவையா அப்படின்னு கேட்குறான் அப்படின்னு. டோன்ட் ட்ரை டு எஜுகேட் தம், பட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ ஆமாம், கண்டிப்பாக தேவை, சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோட்டீன் எடுத்தால் கிட்னி போயிடும், அது போயிடும், இது போயிடும்பானுங்க, தம் அடிப்பானுங்க, தண்ணி அடிப்பாங்க. அதெல்லாம் பெருசாக யாரும் கன்சிடரே பண்ணுறது கிடையாது. அது ஏன்னு தெரியல. ஆல்கஹால்னால் வரக்கூடிய கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸோ, ஹெல்த் இஷ்யூஸோ, ஸ்மோக்கிங்னால் வரக்கூடிய கிட்னி இஷ்யூஸோ, ஹெல்த் இஷ்யூஸோ யாருமே கன்சிடர் பண்ணுறது கிடையாது. இது என்ன மாதிரியான டிசைன் எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதனால் இது ஹை ப்ரோட்டீன், கிட்னி இது அதுவா? ஏன்னா மேலே நான் ஹையஸ்ட் ப்ரோட்டீன் லெவல் சொன்னேன், அப் டு 3 கிராம்ஸ் பெர் பாடி வெயிட்டுக்கே, பெர் கிராம் ஆஃப் பாடி வெயிட்டுக்கே வந்து அப் டு 3 கிராம்ஸ் பெர் கேஜி ஆஃப் பாடி வெயிட்டுக்கே வந்து சேஃபஸ்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அவ்வளோ எடுக்க போகிறது இல்லை. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய லெவலுக்கு நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக பயந்துக்காதீங்க. அடுத்து ஹெல்த்தி ஃபுட்ஸ்னு வரும்பொழுது ஃப்ரூட்ஸும் வெஜிடபிள்ஸையும் சாப்பிட்றவங்க ப்ரோட்டீன் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அதே மாதிரி ப்ரோட்டீன் சொல்லிவிட்டு கார்போஹைட்ரேட் ஃபேட்ஸை அவாய்ட் பண்ணாலும் தப்பு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, ப்ரோட்டீன் முக்கியம்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் ஓகே ஃபைன், அப்போ நான் ப்ரோட்டீனாக சாப்பிட்றேன் அப்படின்வாங்க. இன்னொரு பக்கம் ஒருத்தன் வருவான், கார்போஹைட்ரேட்ஸ்னாலே பிரச்சனை அப்படின்னு டக்குன்னு கார்ப்ஸை கட் பண்ணிடுவாங்க. ஃபேட்டு சாப்பிட்டா ஃபேட்டு ஃபார்ம் ஆகும்பானு, ரைட்டு போடுறா, ஃபேட்டை கட் பண்ணு, சாப்பிட வேறு என்ன இருக்கும், காய்கறி பழம் இருக்கும், ப்ரோட்டீன் ஃபுட் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். அதிகபட்சம் 800 கேலரி 1000 கேலரி ஃபுட் இன்டேக் வச்சுட்டு அந்த லோவஸ்ட்டு கேலரி இன்டேக்னால் லூஸ் ஆகக்கூடிய லீன் மாஸு, பாடி வெயிட் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஓகே வெயிட்லாம் குறையுது, நான் முதல்ல குண்டாக இருந்தேன், இப்போ நான் குறைஞ்சிட்டேன், அப்போ ரிசல்ட் கரெக்டாக நடக்குது, சக்ஸஸ் அப்படின்னு அந்த தப்பான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறது அதுவுமே தப்பு தான். ஹாவ் அ பேலன்ஸ்னால் என்ன, எல்லாமே இருக்கும், பட் எவ்வளவு தேவைன்னு தெரிஞ்சு அந்த அளவுக்கு இருக்கும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ப்ரோட்டீன் சொல்லிவிட்டு மற்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போகாதீங்க. ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக இருக்காதீங்க, பேலன்ஸ்டாக இருங்க. சம்டைம்ஸ் எடுக்க முடியாத டைமிங்கில் பிரச்சனை கிடையாது, நீங்கள் அதை
காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு விட வேண்டியது கிடையாது, ரொம்ப லோவஸ்ட்டாகவும் எடுத்துகிட்டு மிஸ் பண்ண வேண்டியது கிடையாது. அவ்வளோதான் ப்ரோட்டீனை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஐ திங்க் ஓரளவுக்கு ப்ரோட்டீன் பற்றின டவுட்ஸ் எல்லாமே பேசியிருப்பேன், ரெக்குயர்மெண்ட் பற்றியும் சொல்லிட்டேன். ஸோ அதனால் கேட்டுட்டு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் எபிசோடு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இல்லை இது இவங்களுக்குலாம் தேவைப்படும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. முதல்ல நான் கேட்ட ரெக்வஸ்ட் மாதிரி கேட்குறப்ப அந்த பர்டிகுலர் எபிசோடோ இல்லை சும்மா ரேண்டமாக கூட ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலாம் டேக் பண்ணி விடுங்க. கொஞ்சம் விளம்பரம் பண்ணுவோம், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். ஏன்னா ஒன்றும் பண்ணாமல் உட்காந்து பெருசாக ரீச்சும் இல்லை, ஒன்றும் கிடையாது. யூஸ்வலாக கேட்குறவங்க நிறைய பேர் கேட்குறது கிடையாது. அதனால் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணலாம், சரிங்களா? ஸோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் நான் டச் இல்லை வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் சொல்லாமல் விட்டுட்டாலோ இல்லை உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கணும்னு தோணியிருந்தாலோ எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். நான் ஃபீட்பேக் லிங்க் நான் கொடுக்குறேன், கீழே செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. ப்ளீஸ் ஒரு 1 minute ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எனக்காக ஃபீட்பேக் கொடுங்க. தென் இல்லை எனக்கு இந்த டாப்பிக்கை பற்றி பேசுங்கன்னு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் பேசுவேன். ஏன்னா நான் யோசிச்சு கொண்டதை விட நீங்கள் இது பேசுங்கன்னு கேட்கும்பொழுது எனக்கு இன்னுமே குஷியாயிரும். ஓ சூப்பர், இதை பற்றி கேட்டிருக்காங்க, நம்ம இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு. ஸோ அதனால் அதை பற்றி பேசுவோம். ஐ திங்க் தட்ஸ் இட். பேச வேண்டிய விஷயங்கள் தான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக ஒரு ஆஃப் டாபிக் இந்த இதில் இருந்து நான் தனியாக ஒன்று சொல்கிறேன். நேற்று டேட்டுக்கு, இன்றைக்கி டேட் வந்து 22 ஏப்ரல், 21 ஏப்ரல் மிஸ்டர் ஜிகேல ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கும். சுகர் டீடாக்ஸ், சுகரை ஸ்டாப் பண்ண என்னென்ன நடக்கும் அப்படின்னு. அதை பற்றி நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஒன்று போட்டிருக்கேன். அதெல்லாம் கேட்காதீங்க, மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது, நிறைய பேர் மாங்கரிங் இருக்குது அப்படின்னு. அதை நான் வந்து அடுத்தடுத்த இன்ஸ்டா ஸ்டோரியில் நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் தப்புன்னு போட்டிருக்கேன். ஒருவேளை அதை கேட்காம கவனிக்காமல் இருந்துருந்தீங்கன்னா இதில் ஒரு குட்டி நோட்டை நான் கீழே ஆட் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. மொதல் விஷயம், சுகர் அப்படின்னு கன்சிடர் பண்ணும்பொழுது எல்லோரும் ஒயிட் சுகரை கன்சிடர் பண்ணுறாங்க, சரிங்களா? ஒயிட் சுகர் ஒரு சுகர் டேஸ்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு. தென் நிறைய நேரங்களில் அதோட கம்பெனி ஆகக்கூடிய கார்போஹைட்ரேட் இந்த மாதிரியான விஷயங்களும் சேர்த்துக்கிறாங்க. முதல் விஷயம், எதுக்காக நம்ம சுகர் ரிலேட்டட் எடுக்கிறோம்? டேஸ்ட்டுக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கும் அந்த கார்போஹைட்ரேட் கொடுக்கக்கூடிய, அதாவது அந்த சுகரி ஃபுட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டோபமைன் செக்ரேஷனுக்காகவும் தான். சரி, இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ ஹெல்த்தியாக போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். அதே மாதிரி சுகர் எடுக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேசியிருப்பார். நான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட்டாக சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், சுகர் எடுக்கிறதுனால டென்டல் இஷ்யூ சொல்லியிருப்பார். சுகர் எடுக்கிறதுனால மட்டும் கிடையாது, ஓரல் ஹைஜீன் ஒழுங்காக இல்லைன்னா எப்போவுமே பல்லு கரையாகும், எப்போவுமே கம்ஸ் அண்ட் டீத் ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும். சுகர் எடுத்தால் தான் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி ஓவராக சுகரி ஃபுட்ஸாக சாப்பிட்டுட்டு ஒழுங்காக நீங்கள் க்ளீன் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அது பிரச்சனை தான். அதனால் அதை ஒழுங்காக பண்ணுங்கள். அடுத்த கிளைம், நீங்கள் வந்து ஐ ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும், விஷன் கிளியர் ஆகும், சுகரை கட் பண்ணுங்கம்பாரு. இது ஆக்சுவலி டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம். டயபெட்டிஸ் வந்து டைரெக்டாக ஐசைட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது இருக்கிறவங்க கன்சிடர் பண்ணணும். பட் ஜென்ரலாக சுகர் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலே கண்ணுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அப்படி கிடையாது. பட் வென் அது எக்ஸஸ் ஆகும் பொழுது நீங்கள் பாடி ஃபேட் அதிகமாக கெயின் பண்ணும் பொழுது அது பிரச்சனையாகும். இது நம்பர் 2. அடுத்தது, நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா ஆகும்பாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பிரெயினுக்கு கண்டிப்பாக சுகருடைய இது தேவை, அதாவது குளுக்கோஸ் தேவை. அதனால் கட் பண்ணால் பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லாகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து இந்த ஃபேஸுடைய பஃபினஸ் குறையும், இனிஷியல் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். சரி, அதெல்லாம் ரொம்ப நெக்லிஜிபிளான ஃபேக்டர், அதை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவரே சொல்லியிருப்பார், பட் ஸ்டில் அதை ஒரு ஸ்ட்ராங்காக சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால் அதுவும் ஒரு கரெக்டான ஒரு கிளைம் கிடையாது. அதுக்கடுத்து, சுகர் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும்பாரு. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுன்றது பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமானால் மட்டும்தான் வரும், இல்லைன்னா வராது. சும்மா சுகர் ஃபுட்ஸாக சாப்பிட்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுவுமே ஒரு தப்பான கிளைம். இதர் உங்களுக்கு பாடி இஷ்யூஸ் இருந்து வருது அப்படின்னா, அதாவது ஹார்மோன் இஷ்யூஸ்லேருந்து வருதுன்னா அது டைப் 1 டயபெட்டிஸ், டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். இல்லை ஹை பாடி ஃபேட் பர்சன்டேஜில் இருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் குறைச்சிங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் போயிடும், பாடி ப்ராப்பராக குளுக்கோஸ் அப்சர்வ் பண்ணும். அதுவுமே ஒரு இது கிடையாது. இதுதான் காமன் நேரம் பேசியிருப்பார், பட் இதை ஷார்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ there are so much of misinformation in that particular video. அதனால் அந்த வீடியோ யாரும் பார்க்காதீங்க. இல்லை அந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பேசுகிறாங்கன்னா டம்னு தலையில் தட்டி இந்த எண்டு பாட்டையாவது கேட்க வைங்க. ஸோ திங்க் தட்ஸ் இட். நான் நடுவில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். பை. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.